திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் ஸ்தலம் திருக்கோவிலூர் வீரட்டானம். 8 வீரட்டான ஸ்தலங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் 2வதாக இருக்கக்கூடிய ஸ்தலம் திருக்கோவிலூர் வீரட்டானம். சிவானந்தவல்லி உடனமர் ஸ்ரீ வீரட்டானேஸ்வர சுவாமி தேவஸ்தானம், ஸ்ரீ அந்தகாசுர சம்ஹாரமூர்த்தி ஸ்தலம், மகாகால பைரவ ஸ்தலம். இது 276 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகவும் இந்த நடுநாட்டு ஸ்தலத்தில் 11வது ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது. திருக்கோவிலூர் வீரட்டானம் திருவண்ணாமலையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் விழுப்புரத்திலிருந்து 37 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைய பெற்றுள்ளது. இன்னைக்கு நம்ம 8 வீரட்டான ஸ்தலங்களில் முதலில் நாம் கண்ட திருக்கடையூர் பார்த்தோம், திருக்கொருக்கை வீரட்டானம் பார்த்தோம், கீழ்பரசலூர் என்று தக்ஷசம்ஹாரமூர்த்தி பார்த்தோம். இது 2வதாக இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் வீரட்டானம், அந்தகாசுர சம்ஹாரமூர்த்தி. அந்தகாசுரன் அப்படின்னா இருள் என்பது பொருள். சமயம் பார்வதி தேவி விளையாட்டிற்காக சிவபெருமானின் திருக்கண்களை மூட உலகமே இருண்டு போனதாக ஒரு வரலாறு ஒன்று உண்டு. அந்த இருளால் ஒரு அசுரன் ஒன்று உருவாக கூடவே அதுதான் அந்தகாசுரன் என்று அழைக்கப்பட்டான். அந்தன் அப்படி என்றால் இருள், மற்றும் அந்தன் அப்படின்னா இருட்டு மற்றும் அறியாமை, அதாவது இக்னரன்ஸ். அதாவது இந்த அசுரன் சிவபெருமானிடம் கோர தபஸ் மூலமாக நிறைய வரன் வாங்கியுள்ளான். அந்த வரத்தினால் தேவலோகத்தையே சூறையாட துவங்கினான் இந்த அசுரன். தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை போய் நாடும் பொழுது சிவபெருமான் இந்த அந்தகாசுரனை தனது சூலாயுதத்தால் அடிக்கும் பொழுது அந்த அசுரனின் இரத்தமானது பூமியில் படும் சமயத்தில் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கும் ஒவ்வொரு அசுரன் ஆனப்பட்டவன் தோன்ற அந்த அசுர கூட்டத்திற்கும் சிவபெருமானுக்கும் யுத்தமானது மூண்டது. அந்த யுத்தத்தின் பொழுது ஒவ்வொரு அசுரனை சுவாமி வதைக்கும் பொழுது அம்பாள் அந்த ரத்தம் கீழே விழாமல் தடுப்பதற்காக செய்த போது ஒரு சில மணித்துளிகள் கீழே விழுந்தன. அது எப்படி என்றால் 8 நேராகவும் 8 வெர்டிக்கலாகவும் 8 ஹாரிசான்டலாகவும் 64 கட்டங்களாக இந்த அசுரர்கள் விழுந்து உருவாக சிவபெருமான் 64 பைரவர்களை உருவாக்கி இந்த அசுரர்களை வதைத்து அந்தகாசுர சம்ஹாரமூர்த்தியா மகாகால பைரவரா இந்த ஸ்தலத்தில் வீற்றிருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் இன்றைய தினம் 15வது செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடந்து முடிஞ்சது. இந்த ஸ்தல புராணம் அடுத்து நாம் அதாவது அசுரர்களின் குருவாக இருக்கக்கூடியவன் சுக்ராச்சாரியார். சுக்ராச்சாரியார் இந்த அந்தகாசுரனுக்கு உதவி செய்வதற்காக அசுரர்களை உருவாக்கி அனுப்ப இதை தெரிந்த சிவபெருமான் கோபித்து கொண்டு சுக்ராச்சாரியாரை முழுங்கி விட்டார். அப்பொழுது சுக்ராச்சாரியார் தனது தப்பை உணர்ந்து சுவாமியிடம் மன்றாட சுவாமி அவருக்கு மறுபடியும் ஒரு ஜனனத்தை கொடுத்து நவகிரகங்களில் சுக்ரன் அப்படின்ற ஸ்தானத்தையும் வெள்ளி அப்படின்ற ஒரு ஸ்தானத்தையும் சுவாமி அனுகிரகம் பண்றார். மாதிரியான ஒரு சம்ஹாரமானது ரொம்ப ஒரு யூனிக்கானது. ஏன்னா அந்தகாசுரன் சம்ஹாரமானது வானத்தை நோக்கி சுவாமி அந்தகாசுரனை தனது சூலாயுதத்தால் குத்தும் பொழுது வானத்தை நோக்கி குத்தினார் சுவாமி. மிச்ச எல்லோரும் பூமியில் போட்டு சம்ஹாரித்ததா மிச்ச ஸ்தலத்தில் நாம் பார்க்கலாம். வீரட்டானேஸ்வர ஸ்தலத்தில் மற்றொரு சிறப்பு, இந்த ஸ்தலத்தில் சப்தமாதர்கள், மாதா திரிபுர சுந்தரி மற்றும் 64 பைரவர்கள் உருவானதாக ஐதீகம். இந்த ஸ்தலத்தில் தான் வாஸ்து சாஸ்திரம் தோன்றினதாக ஸ்தல வரலாறு குறிப்பிடுறது. அதாவது சுவாமி அந்தகாசுரனை வதம் பண்ணும் சமயத்தில் சுவாமி தன்னோட திருமேனியிலிருந்து முத்து முத்தாக வேர்வை சிந்தியதால் அந்த வேர்வை வாஸ்து புருஷன் என்ற ஒரு வஸ்துவை உருவாகியது. ஆகையால் இந்த இடத்தில் இருந்தால் வாஸ்து சாஸ்திரமானது தோன்றினது என்று இந்த கோவிலின் கல்வெட்டில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலில் வாஸ்து புருஷன் சைன திருக்கோலத்தில் மூலஸ்தானத்தின் பக்கத்தில் இருப்பதாக ஐதீகம்.
இந்த இந்த ஸ்தலத்தில் மற்றொரு விசேஷம் பெரிய யானை பிள்ளையார். ஔவையாரால் வழிபடப்பட்ட இந்த பெரிய யானை பிள்ளையார் ரொம்பவும் இந்த ஸ்தலத்தில் பேர் போன ஒரு சுவாமி. இந்த ஸ்தலத்தில் ஔவையார் விநாயக அகவலை விநாயக பெருமானை நோக்கி துதிக்கும் சமயத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாயத்திற்கு போவதை கண்ட ஔவையார் தானுக்கும் கைலாயம் செல்ல வேணும் என்பதை உணர்ந்து கொண்டு பூஜையை வேகமாக முடிக்கும் சமயத்தில் விநாயக பெருமான் தோன்றி வேண்டாம், பூஜையை பொறுமையாக முடி என்று அறிவுரைத்து விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்து தனது துதிக்கையால் அவ்வை பிராட்டியை இவாளுக்கு முன்பே கைலாசத்தில் சேர்த்த ஒரு பெருமை இந்த பிள்ளையாருக்கு உண்டு. விஸ்வரூபத்தை எடுத்த பிள்ளையார் என்பதால் அவருக்கு பெரிய யானை பிள்ளையார், பெரிய யானை விநாயகர் என்று இந்த ஸ்தலத்தில் ஒரு அழகான திருநாமத்துடன் அழகான திருமேனியுடன் பிள்ளையார் காட்சி தரார். இந்த ஸ்தலத்தில் விநாயகர், முருகர், ராமர், பரசுராமர், கிருஷ்ணன், இந்திரன், யமன், சூரியன், குபேரன், ஆதிசேஷன், காளி, ரோமரிஷி, கண்ணுவ ரிஷி, பதஞ்சலி, வியாகரபாதர், சப்த ரிஷி, மன்மதன் மற்றும் வானாசுரன் இவர்கள் அனைவரும் இந்த ஸ்தலத்துக்கு எழுந்தவர்கள் இந்த சுவாமியை வழிபட்டதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. இந்த கோவிலில் மற்ற தெய்வங்கள் பெரிய யானை கணபதி, நர்த்தன கணபதி, முருகன் வள்ளி தெய்வானையுடன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், விசாலாட்சி விஸ்வநாதர், சிதம்பரேஸ்வரர், அகஸ்தீஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர், அபிதகுச்சாம்பா சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர், ஜம்புகேஸ்வரர், ஏகாம்பரேஸ்வரர், நடராஜர், வரதராஜ பெருமாள், கஜலட்சுமி, 63 நாயன்மார்கள், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, லிங்கோத்பவர், துர்கை 8 கரங்களுடனும், சண்டிகேஸ்வரர், நவகிரகம், சூரியன், சந்திரன், ஞானசம்பந்தர், மெய்ப்பொருள் நாயனார், நரசிங்க முனையர் இவர்கள் அனைவரும் கோஷ்டத்தில் இருப்பதாக ஐதீகம். முருகப்பெருமான் இங்கே ஆறுமுகராக 12 திருக்கைகளுடனும் மயில் மீது அமர்ந்தவராகவும் காட்சி தருகிறார். இங்கே மகாகால பைரவரான அந்தகாசுர சம்ஹாரமூர்த்தி உற்சவ திருமேனியாகவும் வீற்றிருக்கிறார். அவருக்கு தேய்பிரை அஷ்டமி மகா அபிஷேகம் நடைபெறுவது ரொம்ப விசேஷம். இந்த ஸ்தலத்தில் இந்த சுவாமியின் மூலவர் சுயம்பு லிங்கமாக விளங்குகிறார். கும்பாபிஷேகம் சமயத்தில் அவரின் ஆவுடைக்கு கீழே தோண்டும் சமயத்தில் 25 அடிக்கு கீழே லிங்கம் செல்வதால் அந்த தோண்டும் பணியானது நிறுத்தப்பட்டது. சிவானந்தவல்லியும் வீரட்டானேஸ்வர சுவாமி சந்நிதியும் ஆளுக்கு பக்கத்தில் அமைந்து உள்ளது. சுவாமி மேற்கு திசையை பார்த்துள்ளவர் முருகப்பெருமானை துதித்து அருணகிரிநாதர் திருப்புகழில் குறிப்புகள் இருக்கு. சுக்கிரனுக்கான பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. அதாவது பக்தர்கள் பூர்வ ஜென்மத்தின் பாவங்களை தீர்ப்பதற்காக இந்த சுவாமியை வழிபடுவதாக ஐதீகம். இந்த கோவிலில் தான் வாஸ்து சாஸ்திரமானது தோன்றியதால் நிறைய பக்தர்கள் பில்டிங் கட்டுவதற்கான வாஸ்து பிளான் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து இந்த சுவாமி முன்பு வைத்து பூஜை செய்துவிட்டு அப்புறம் கட்டுள்ளதாக இந்த பக்தர்களுக்கு இடையே நம்பிக்கையானது திகழ்கிறது. இந்த ஸ்தலத்தில் மற்றொரு சிறப்பு கபிலர் குன்றம். அப்படி என்றால் இதுக்கு ஒரு சின்ன வரலாறை நாம் பார்ப்போம். கபிலர் என்ற ஒரு கவிப்பேரரசர் இந்த கோவிலில் சுவாமியை வழிபட்டதாக ஐதீகம். திருக்கோவிலூர் இந்த ஸ்தலமானது பாரிவள்ளல் என்ற ராஜாவின் 2 மகள்களான அங்கவை மற்றும் சங்கவையின் திருமணத்திற்கு பெயர் போன ஸ்தலமாக விளங்குகிறது. யார் மற்றும் கபிலரின் முயற்சிகளால் இந்த 2 திருமணங்கள் நடைபெற்றதாக இந்த வரலாறானது தெரிவிக்கின்றது. இந்த அங்கவை மற்றும் சங்கவையின் மணாளனாக இருக்கக்கூடியவன் தெய்வீகன் என்ற நடுநாட்டு ஸ்தலத்தின் ராஜா. அப்பொழுது பாரிவள்ளல் ராஜாவின் மறைவுக்கு பிறகு அவரது 2 பெண்களும் வாழ்க்கையில் நிறைய அவஸ்தைக்கு உள்ளானதாகவும் கபிலர் இந்த பாரிவள்ளலின் நண்பனாக இருந்ததால் இந்த ஒரு 2 மகள்களுக்கும் நல்ல வாழ்க்கையானது அமைய வேண்டும் என்பதற்காக ஒரு குகைக்குள் சென்று தான் இறக்கும் வரை தவம் இருப்பதாக வேண்டி தான் இறந்த பிறகு ஔவையார் மூலம் ஒரு நல்ல வரனானது கிட்டி இவர்களுக்கு
நல்ல வாழ்க்கை அமைஞ்சது என்பது ஒரு ஐதீகம். அது இந்த இடத்தில் கபிலர் குகை என்ற ஒரு இடமானது வெகு விமர்சையாக பார்க்கப்படுகிறது. தொல்பொருள் ஆராய்ச்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு இடமாக இருக்கிறது. இந்த ஸ்தலத்தில் முக்கியமான விசேஷம் 10 நாள் மாசி மக பிரம்மோற்சவம், தை கிருத்திகை, ஆடி வெள்ளிக்கிழமை, நவராத்திரி, அன்னாபிஷேகம், கந்தசஷ்டி, திருவாதிரை, மாணிக்க வாசகர் உற்சவம், ஆணி திருமஞ்சனம் மற்றும் பிரதோஷம் வெள்ளிக்கிழமைகள் எல்லா உற்சவங்களும் அறவே நடைபெறுகின்றது. இன்னைக்கு இந்த ஸ்தலத்தில் கும்பாபிஷேகமானது நடைபெற்றுள்ளது. அடுத்து மற்றொரு ஸ்தலத்தில், மற்றொரு வீரட்டான ஸ்தலத்திலும் அடுத்தடுத்து உள்ள 2 ஸ்தலங்களை நாம் பார்ப்போம். திருவிடைக்கழி ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமியும் திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் ஸ்தலத்தையும் நாம் அடுத்து வர பதிவில் காண்போம்.